ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். 1க்கு 2 தடவை நல்லா அலசிக்கங்க. இப்போ அந்த தண்ணியை ஈர்த்துட்டு தனியாக எடுத்து நம்ம வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் பிழிஞ்சு அதில் வச்சிருங்க. பிளேட்டில் இப்போ என்ன சட்னிக்கு தேவைப்படும்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை 2 கொத்து, மல்லி, சீரகம், மல்லித்தலை, கருவேப்பிள்ளை, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும், புளி, 5 மிளகா, தக்காளி ஒரு 3 போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை பொருத்திக்கலாம். ஒரு சட்டியை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு வதக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் பச்சை வாடை வரும். அதனால் நல்ல வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த வதக்கின வெங்காயத்தோட நம்ம ஒரு 2 கொத்து அப்படியே முருங்கைக்கீரையை எடுத்து அதில் போடலாம். 2 3 நமக்கு எவ்வளோ ஆஞ்சிருக்கோமோ அதை நம்ம போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோட சேர்த்து அந்த முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி போடுங்க. இதையும் சேர்த்து வதக்கிட்டு அடுத்து ஜீரகம், மிளகா, கொஞ்சம் புளி, கருவேப்பிள்ளை, மல்லித்தலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வர மல்லி அதையும் போட்டுருங்க. போட்டு இப்போ நம்ம சுருள வதக்கணுங்க. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ சுவையான சட்னி ரெடி. இது அவ்வளோ ஆரோக்கியமானது உடம்புக்கு. டாக்டர்கிட்டே நம்ம போக தேவையில்லை. முக்கியமாக சளி பிடிச்சவங்க இதை சாப்பிட்டா உடனே கேட்குங்க. வெரி வெரி டேஸ்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண தவறாதீங்க.